திருமுருகன் காந்தி சொல்கின்ற சீமான் முடிந்தால் வெளியே வா. இதே ஈரோட்டில தந்தை பெரியார் பிறந்த மண்ணில ஒரே மேடையில விவாதித்து பார்ப்போம் வா. உனக்கு யோகியதை இருந்தா நேரமா வா, உனக்கு துணிச்சல் இருந்தால் நேராக வா, உன்னுடைய வார்த்தையில அறம் இருந்தால் நேருக்கு நேராக மேடையில எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இருந்தால் வா சீமான், நாங்கள் இருக்கிறோம், காத்து நிற்கிறோம். 3ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருப்பேன் நான். முடிஞ்சாவா? சீமானுக்கு சின்னம் மைக்கு தான், அதுக்கு கரண்ட் பிஜேபி காரன் தான் கொடுத்துட்டு இருக்கான். நீங்க பிஜேபியை பிடிக்க விட்டீங்கன்னா சீமான் மைக்ல சத்தம் வராது. நான் சீமானை பார்த்து கேட்கிறேன், பெரியார தமிழரா இல்லையா உங்க கட்சிக்காரன் எல்லாம் ஊர் முழுக்க திட்டுறானே, ரஜினி யாருன்னு சொல்லியா நீ? ரஜினிகால எதுக்கு போய் விழுந்த? நீதான் மானத்தமிழ் பிள்ளை மானத்தமிழ் பிள்ளை ஊருக்கு ஊரு பேசுறியே, வரிக்கு வரி புலம்புறியே. நான் கேட்கிறேன், உனக்கு அப்பெல்லாம் வெட்கமான சூடு சோறல எதுவும் கிடையாதா? நான் நாம் தமிழக்காரன் சொல்லிக்கிறேன், தம்பிலா நீங்க ரொம்ப ஆர்வ கோளாறுடா டேய். நீங்க மேடையில மட்டும் பேசிட்டு பெரியார் சிலையை கை வைப்பேன்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி வந்துடாதீங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா பிஜேபி காரனே பயப்படுறான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்றது. நீங்க எல்லாம் வாய்ஸ் விடல் பாருங்க, பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லி மேடையில நீங்க பேசலாம்டா. ஆனா வீதியில நீ இறங்கினா உங்களை எங்க எதிர்கொள்ளணுமோ அங்க எதிர்கொள்ளுவோம். உனக்கு என்ன பதில் சொல்றோமோ அந்த பதில் நாங்க சொல்லுவோம். உங்கள் அரசியல் முடிவுக்கு வருவதற்கான காலம் நீங்கள் என்றைக்கு பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியலை செய்ய ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு சிங்களவனுக்கு நீங்கள் கொடிபிடிக்க ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு இங்க தமிழ்நாட்டிலே பொய்யை சொல்லி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நம்பினீர்களோ, அன்றைக்கே உங்களது அரசியல் வீழ்ச்சியை கண்டுவிட்டது. மானமுள்ள 1000 பேர் இடத்துல போராடலாம், மானம் கெட்டவன்ட்ட போராட முடியாதுன்னு சொன்னாரு. அன்றைக்கே தந்தை பெரியாருக்கு தெரிந்திருக்கிறது சீமான் என்று ஒருவன் வருவான், அப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்டவனிடம் எவனாலும் போராட முடியாது என்று சொன்னது தான் இப்பொழுது நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த அடிமை வேலை பார்க்கிறவன் தான் அதிக வீரர் இருக்க மாதிரி காட்டுவானுங்க. அதான் சீமான் காமிக்கிறாப்ல. அதாவது அதிகமா அவர் வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசினா பிஜேபி காரன் நிறைய காசு தருவானாமா. நான் ஒன்னு சொல்றேங்க, 10 காசு கிடைக்குதுன்னா சீமான்ட்ட போய் 10 காசு கொடுத்து, சீமான் நீ உங்களையே திட்டிக்கோங்க, உங்களுக்கு 10 காசு தர்றேன்னு சொன்னா தன்னைத்தானே கேவலமாக திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் சீமான். சட்டத்தை எரித்து திரைக்கு சென்ற சோழபுரம் முருகேசன் என்கின்ற பெரியாரிய பெருந்தொண்டருடைய பேத்தி தான் வெண்ணிலா அவர்கள். அவர்தான் இங்கே தேர்தலில் நிற்கிறார். உங்களுக்கு சீமானுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தோன்றினால் அந்த சீரழிவு அரசியலை வளர்த்து விடாதீர்கள். அப்படி வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பினால் இங்கே வெண்ணிலா அவர்கள் இருக்கிறார், அவருக்கு வாக்களித்து ஒரு சுயமரியாதை உணர்வை வெளிப்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். அன்பான ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தலிலே நமக்கு ஆபத்தாக யார் வந்திருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் சொல்லுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். தேர்தலிலே நமக்கு ஆபத்து எந்த வடிவத்தில் வருகிறது என்பதை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியமான வேலை. ஒவ்வொரு முறையும் புது புது ஆபத்து நம்ம ஊர்ல வந்துட்டே இருக்குது. பெரிய ஆபத்து மோடி அரசாங்கம், பயங்கரமான ஆபத்து பாரதிய ஜனதா கட்சி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலிலே இங்க போட்டியிடல. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னப்பா இந்த தேர்தலில் பிஜேபி போட்டியிடலையே அப்படின்னு மனசு நிம்மதி அடைஞ்சிருப்பீங்க. அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் இந்த தொகுதியில் இல்லை என்பதற்காக நிம்மதி அடைந்திருப்பீர்கள். இந்த பிஜேபி இல்லைன்னா நாடு நல்லா இருக்கும், பிஜேபி காரங்க தேர்தலில் இல்லைனால் கலவரம் இருக்காது என்கின்ற முறையிலே இந்த தேர்தலில் பிஜேபி இல்லையே அப்படின்னு வந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பீங்க. ஆனால் எப்பவுமே பிஜேபி காரன் ஒண்ணு அவன் உருவத்துல வருவான், அப்படி வர முடியாத இடத்துல யாரோ ஒரு அடியாள அனுப்புவான். அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடியாளாக திரு சீமான் அவர்கள் இங்கே தேர்தலில் தனது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளரை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக களமிறக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை, அதிமுக போட்டியிடவில்லை, இதர கட்சிகள் திமுக எதிர்த்து போட்டியிடவில்லை. நான் துணிந்து நிற்கிறேன் என்று சீமான் தேர்தலுக்கு வந்திருக்காருன்னா அது சீமானுடைய துணிச்சல் என்று பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். சீமான் எங்கோ விலை போயிருக்கிறார் என்று அர்த்தம். அண்ணாமலை தனது வேட்பாளர் இறக்குவதற்கு பதிலாக சீமானை இறக்கி வைத்திருக்கிறது.
சீமானை இங்கே வேட்பாளராக களமிறக்குவதன் மூலமாக இந்த அரசியலிலே தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன, பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் சீமானும் ஒன்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம். திமுகவை எதிர்ப்பதாலேயே எங்களை நீங்க பிஜேபின்னு சொல்லிடலாமான்னு சீமான் பல இடத்துல கேட்கிறாரு. திமுகவை எதிர்ப்பதால் நாம் சீமானை பிஜேபி என்று சொல்லவில்லை, பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்லவில்லை. தந்தை பெரியாரை எதிர்க்கின்ற காரணத்தினால்தான் சீமானினுடைய அரசியலை நாம் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் என்று சொல்கிறோம். ஏன்? பாரதிய ஜனதா கட்சி தனது கொள்கை எதிரியாக தந்தை பெரியாரை சொல்லுகிறது. அரசியல் எதிரியாக 1000 கட்சிகள் எதிர்த்து நிற்கிறது அல்லது கூட்டணி வைக்கிறது. அவர்கள் இன்றைக்கு திமுக எதிரின்னு சொல்லி இருக்கலாம், கடந்த காலத்தில் திமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதிமுக வேண்டாம் இப்ப சொல்லலாம் அண்ணாமலை, ஆனால் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தேர்தலில் கூட்டணி வைப்பதும் தேர்தலில் எதிரெதிராக நிற்பதும் வேறு. கொள்கை ரீதியாக எதிரியாக அடையாளப்படுத்துறதுங்கிறது வேற. அப்ப பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் யார் கொள்கை எதிரி என்றால் தந்தை பெரியார் கொள்கை எதிரி. அப்ப தந்தை பெரியாரை யார் கொள்கை எதிரியாக வச்சிருக்கிறாங்களோ அவர்களோடு கைகோர்ப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வேலை. அப்ப சீமான் என்ன பண்ணாருன்னா, நம்ம எதை செஞ்சா பிஜேபி காரனோட கைகோர்க்கலாம் என்று கணக்கு போட்டு பார்த்தார். அவர் செய்யக்கூடிய பேசக்கூடிய எதையும் பிஜேபி கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. உடனே ரஜினியை போய் பார்த்தார். ரஜினியை பார்த்து, இந்த ரஜினி யாரு? இதே சீமானால் கன்னடன் என்று வசைவாடப்பட்ட ஒரு நடிகர், ஒரு முன்னணி நடிகர். நமக்கெல்லாம் ரஜினிகாந்தினுடைய நடிப்பின் மீது மரியாதை இருக்கிறது. ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் என்று வந்தால் அது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலாக இருக்கும் என்று நாம் எல்லாம் கேள்வி எழுப்பினோம். அவர் வரல, கடைசியில நல்லதா போச்சு. அப்படி அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார் என்று சொன்ன ரஜினிகாந்தை எதற்கு சீமான் சென்று சந்தித்தார்? இந்த கேள்வியை நாங்கள் கடந்த காலத்தில் அவர் சந்தித்து வந்த உடனே எழுப்பினோம். ரஜினியை போய் எதுக்கியா நீ பார்த்த? உனக்கும் ரஜினிக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிக்கும் அரசியலுக்கு என்ன தொடர்பு என்று கேள்வி கேட்டு அன்னைக்கே நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், இவரு பாரதிய ஜனதா கட்சி குருமூர்த்திக்கு தூது விடுவதற்காக ரஜினியை போய் பார்த்திருக்காரு. வேற எதுக்கு? ரஜினி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துறாரா? நான் தமிழனாக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற ரஜினி என்று சொல்லுகின்ற சீமான் கன்னடனாக இருக்கக்கூடிய ரஜினியை ஏன் சந்திக்க வேண்டும்? அங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லையா? நான் சீமானை பார்த்து கேட்கிறேன். பெரியார தமிழரா இல்லையா கட்சிக்காரன் எல்லாம் ஊர் முழுக்க திட்டுறானே, ரஜினி யாருன்னு சொல்லியா நீ? ரஜினிகால எதுக்கு போய் விழுந்த? நீதான் மானத்தமிழ் பிள்ளை மானத்தமிழ் பிள்ளைன்னு ஊரு பேசுறியே, வரிக்கு வரி புலம்புறியே. நான் கேட்கிறேன், உனக்கு அப்பெல்லாம் வெட்கமான சூடு சொல்ற எதுவும் கிடையாதா? ரஜினியை எதுக்கு போய் பார்த்த அப்படின்னா, குருமூர்த்திக்கு தூது விடுறதுக்கு ரஜினியை போய் பார்த்திருக்கிறார். குருமூர்த்தி என்ன சொல்லுவாரு? குருமூர்த்தி ரஜினியினுடைய நெருங்கிய நண்பர். குருமூர்த்தி சொல்லுவதே ரஜினி பேசுவார். ரஜினி எல்லா கட்சிக்கும் புரோகிராம் மாறிட்டார், அது வேற விஷயம். அது அவருக்கு அவருடைய விருப்பம், அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்க தமிழ் தேசிய அரசியல் நான் பேசுகின்றேன், மேதகு பிரபாகரனுடைய வழியில் வந்திருக்கின்றேன், மேதகு பிரபாகரனுக்கு நான் தான் பயிற்சி எடுக்க கற்றுக் கொடுத்தேன் என்றெல்லாம் வாய்ஸ் அவடால் பேசுகின்ற சீமானுக்கு ரஜினியிடம் என்ன வேலை என்று கேட்டோம். பதில் இல்லை. வெளியில் வந்த உடனே என்ன பேசுறாரு? நீங்க சங்கி அரசியலுக்கு போயிட்டீங்களா என்றால், சங்கி என்றால் நல்ல நண்பன் என்ற அர்த்தம் வியாக்கியானம் கொடுக்கிறார். ஏன் சீமான் எப்ப இருந்து ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சீங்க? எப்ப இருந்து சமஸ்கிருதம் கத்துக்க ஆரம்பிச்சீங்க? பிஜேபி காரண்ட விலைக்கு போன உடனே, பிஜேபி காரண்ட மொத்த கட்சி விக்கணும் உடனே இந்திய கத்துக்க போயிட்டாரு சீமான். சீமானுக்கு எப்படி இந்த அர்த்தம் தெரிகிறது? சங்கி என்றால் நல்ல நண்பன் அப்படின்னு. அப்ப கன்னடனை நீங்கள் கன்னடன் சொன்ன ரஜினியை பார்த்து, தமிழ் மொழிதான் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லுகின்ற சீமான் சங்கி என்ற வார்த்தைக்கு நல்ல நண்பன் என்று அர்த்தம் தரக்கூடிய ஒரு அகராதியாக மாறி போன அந்த அபூர்வமான சம்பவம் இருக்கிறது. ஏன் நடந்தது என்றால், பாரதிய ஜனதா கட்சியிடம் கையில காலில் விழுந்து
ஈரோட்டு இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் நிறுத்துகிறேன், நீங்கள் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம், நான் தனியாக நிற்கிறேன், எனக்கு வாக்களிப்பதற்கு உங்க கட்சியிடம் நீங்கள் ஒப்புதல் வாங்கி தாருங்கள் என்று சொல்லித்தான் ரஜினியை இவர் சந்தித்திருக்கின்றார். கூட யார் போயிருந்தா? ரவீந்திர துரைசாமி போயிருந்தார். அவர் யாரு? அவர் ஒரு RSS காரர். நீ அவ்வளவு யோக்கியனா இருந்தா RSS காரனை கூட்டிட்டு எதுக்கு அங்க போன? இப்ப இந்த சந்திப்பு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சீமானு திடீர்னு என்ன சொல்றாரு? தந்தை பெரியார் பெண்களை இழிவாக பேசி விட்டாருன்னு. யாரு? திடீர்னு ரஜினிகாந்த் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சீமான் பேசுறாரு. எதை வச்சியா நீ சொல்ற பெண்களை தந்தை பெரியார் இழிவாக பேசினார் அப்படின்னா, RSS காரர் நோட்டு போட்டிருக்கான், பிஜேபி காரன் ஒரு புக்கு போட்டிருக்கான், அந்த புக்ல இருந்து எடுத்துட்டு வந்து பார், இதுதான் தந்தை பெரியார் பேசி இருக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க. நான் கேட்டேன், ஏயா உனக்கு சொந்தமா போய் பெரியாருடைய புத்தகத்தை படிச்சு அதுல இருந்து புரிஞ்சுக்க தெரியாதா? இல்ல தமிழே உனக்கு வராதா? தமிழ் வார்த்தையினுடைய வாசகத்தின் அர்த்தம் புரியாதா என்று கேட்டால், இல்ல தந்தை பெரியார் பெண்களை இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு பேசுறாப்ல. அதுக்கு ஒரு ஆதாரத்தை இந்த தேதியிலே இந்த கட்டுரைகளிலே இது வந்திருக்குது என்று சொன்னாங்க. எடுத்து பார்த்தா தந்தை பெரியார் அதை பேசவில்லை. தந்தை பெரியார் எதை சொல்கிறார் என்றால், உலகத்திலே பல மாதிரி கல்யாணம் பண்றாங்க. நம்ம ஊர்ல அத்தை பையனை கல்யாணம் பண்றது, அக்கா மகளை கல்யாணம் பண்றது வழக்கம் இருக்குது. சில இடங்கள்ல முஸ்லீம்கள்ல சித்தப்பா மக்கள் கல்யாணம் பண்ற வழக்கம் இருக்குது. பர்மாவுக்கு போனோம்னா அவன் ஆரிய வழக்கப்படி கூட பிறந்த தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு முறையே இல்ல, இதுக்குன்னு ஒரு வழக்கம் எல்லாம் கிடையாது. அதான் வசதிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான். இன்னும் இந்து மத சாஸ்திரத்துல எடுத்து பார்த்தோம்னா அவன் வேற கதையெல்லாம் சொல்றான் அப்படின்னு அதை சொல்றார். என்னன்னு, பிரம்மா தன் மகளையே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதி இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. உடனே ஒழுங்கா படிச்சாதானே சீமான் பிஜேபி காரன் சொன்னது அப்படியே எடுத்து வாந்தி எடுத்து தந்தை பெரியார் பெண்கள் இழிவா பேசிட்டான்னு பேசினாப்ல. எங்கயா ஆதாரம் கொடு ஆதாரம் கொடுன்னு கேட்டா ஒரு ஆதாரத்தை இன்னைக்கு வரைக்கும் தரல. நாங்க கேட்டோம், நீ ஆதாரத்தை தாங்க, நேரடியாக விவாதம் வச்சுக்கோம், ஒரே மேடைகளை பேசுவோம், உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ வெளியில காமிங்க அப்படின்னு சொன்னா, நாட்டு உடைமையாக்குன்னு ஆதாரம் காமிக்கிறது வாய்ஸ் அவ்வளவு விட்டாரு. ஏப்பா நாட்டு உடைமை ஆக்குறதுன்னா யார் வேணா ஒரு புத்தகத்தை ஒருத்தரோட கருத்தை புத்தகமா போடுறதுக்கான உரிமை தானே ஒழிய, நாட்டு உடைமை ஆக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம் கேட்டா பதில் கிடையாது. சரி வாங்க விவாதத்துக்கு காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு சீமான் பதில் சொல்லல. சரி நேர வீட்டுக்கே போன்னு சொல்லிட்டு போன வாரம் வீட்டுக்கே போனோம். தலைவர் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு, அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சாப்பிடுறது மட்டும்தான். அவர் போர்க்களத்துக்கு போனாலும் சோத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு ஆளுகிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? வெளியில நாங்கள் போராட்டத்தில் நிற்கிறோம் சீமான் வெளியில் வா என்று வெளியே எட்டியே பார்க்கல. 3000 பேர் இருந்தோம், 1000 பேர் கைது, 5 மண்டபங்கள் அடைக்கப்பட்டோம். சீமான் வெளியே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் வெளியே 150 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு கதை விடுறாரு. சரிப்பா 150 பேர் தான் நீ கையாளுவே, நீ தான் பிரபாகரன் அவர்களுக்கே நீ சண்டை போட கத்து கொடுத்த ஆளாச்சு, அவ்வளவு பெரிய வீரனாச்சு, வெளியே வந்திருக்க வேண்டியதானால் வரல. இதுக்கான விவாதம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சீமான்ட்ட கேட்டா, இல்ல இல்ல நான் ஈரோடுல தேர்தலுக்கு நான் போறேன் கிளம்பி போயிட்டாரு. சரி நாங்க கிளம்பி ஈரோடுக்கு வந்துட்டோம். இப்ப சீமான் வருவார். வந்தா நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, எப்பா நீ விவாதத்துக்கு வா அப்படின்னு சொன்ன, நாங்க விவாதத்துக்கு தயாருன்னு சொன்னோம், பதில் இல்ல. ஆதாரத்தை கேட்டோம், ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை நான் நீதிமன்றத்தில் தர்றேன்னு சொல்லிட்டேன். நீதிமன்றத்தில் ஆதாரம் தருவேன், நீதிமன்றத்திலே போய் பேசிருக்க வேண்டியதானே, எதுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் பொது இடத்துல பேசணும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. சரி உங்க வீட்டுக்கே வாசலுக்கே வந்தோம், எங்களுக்கு முன்னாடி கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்தாரு, அவங்களுக்கும் பதில் சொல்லல. நாங்க வந்தோம், எங்களுக்கு பதில் சொல்ல ஈரோடு கோடி வந்துட்டீங்க. இப்ப ஈரோட்டுக்கு நிக்கிறோம். சீமான் இப்ப பேசுங்க பாப்போம். ஈரோட்டுல தந்தை பெரியார் பிறந்த மண்ணுல ஒரே மேடையில பேசுவோம். சீமான் சொல்லட்டும், தந்தை பெரியார் இதைதான் சொன்னார் என்று சீமான் பேசட்டும். நாங்கள் பதில் பேசுகின்றோம் சீமானுக்கு, நாங்கள் சீமானுக்கு பதில் சொல்லுகின்றோம். முடியுமா சீமானால்? சீமானால் முடியுமா? முடியாது. அப்ப இந்த பித்தலாட்டக்காரனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கோழையை, தொடைநடுங்கி பயலை
அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறோம். வேற என்னதுக்கு வந்திருக்கிறோம்? இப்படி ஒரு தொடநடுங்கிய மேடையில பார்த்தா வீரவசனம் பேசுறது, பத்திரிகையாளர் மன்றத்தை பார்த்தா டயலாக் பத்திரிகையாளர் பார்த்தா டயலாக் பேசுறது, இப்படி நேருக்கு நேராக எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாத ஒரு கோழையோட நாங்கள் போராட மல்லு கட்ட வேண்டி இருக்கிறது. எங்கள் துயரத்தை நாங்கள் என்ன சொல்றது? இதான் தந்தை பெரியார் ஒன்று சொன்னாரு, மானமுள்ள 1000 பேர் இடத்துல போராடலாம், மானம் கட்டவன்ட்ட போராட முடியாதுன்னு சொன்னாரு. அன்றைக்கே தந்தை பெரியாருக்கு தெரிந்திருக்கிறது, சீமான் என்று ஒருவன் வருவான், அப்படிப்பட்ட ஒரு மானம் கட்டவனிடம் எவனாலும் போராட முடியாது என்று சொன்னது தான் இப்பொழுது நான் மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன். காரணம், தந்தை பெரியார் மண். தந்தை பெரியார் யார்? அதை சொல்லணும். தந்தை பெரியார் இந்த சமூகத்திலே அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டவர்களை கல்வி அறிவு பெறுவதற்கும் சுயமரியாதையோடு தங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கும் அரசாங்க உத்தியோகத்திலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சீமான் ஆசைப்படுகிறாரே அந்த முதலமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி, இந்த பதவி சாமானிய தமிழனுக்கும் வர வேண்டும் என்பதற்காக காலமெல்லாம் போராடி காலத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் போராட்ட களத்தில் நின்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் தந்தை பெரியார். அவர் சொல்றாரு, சீமான் பேசுறாப்லயே, பெண் உரிமையை பத்தி சீமான் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். தந்தை பெரியாரினுடைய சகோதரி அவருடைய மகளுக்கு அந்த காலத்துல, அதாவது இன்றைக்கு தான் மணப்பெண்ணுக்கு 20 வயசுல கல்யாணம் பண்ண, 21 வயசு கல்யாணம் பண்ண வச்சிருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளுக்கு 6 வயசு 8 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தந்தை பெரியாரினுடைய தங்கை மகளுக்கு 8 வயதில் கல்யாணம் பண்ணிடுறாங்க, 8-10 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண 60வது நாள் அந்த மணமகன் சின்ன பையன், 12-13 வயசு பையன், 60வது நாள் கல்யாணமே 60வது நாள் செத்து போயிடுறான் விஷக்காய்ச்சல் வந்து. அந்த புள்ள ஓடி வந்து, அந்த குழந்தை ஓடி வந்து பெரியாரை பார்த்து கேக்குது, என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா நான் கேட்டேன், என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. அந்த குழந்தை கேட்ட உடனே தந்தை பெரியாரால் தாங்க முடியவில்லை. இது தந்தை பெரியார் இயக்கம் காண்பதற்கு முன்பாக சுயமரியாதை, ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்றதுக்கு இல்ல, சீமான் பின்னாடி போறாங்களே அந்த அப்பாவி இளைஞர்கள் அவங்களுக்கு சொல்றேன். தந்தை பெரியார் அப்ப வரைக்கும் இயக்கம் காணவில்லை. ஏன் இயக்கம் கண்டார், ஏன் பெண்ணுரிமை பேசினார்ங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லுகின்றேன். தந்தை பெரியாரால் தாங்க முடியும். ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் போய்விட்டது. ஏன்னா அந்த காலத்துல கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் குழந்தை வாழ்நாள் முழுவதும் விதவை என்று முத்திரை குத்தி வீட்டினுடைய மூலையில உட்கார வைத்து விடுவார்கள். அந்த பெண் ராசி இல்லாதவள் என்று அந்த பெண் வீட்டினுடைய நடுப்பகுதிக்கு கூட வர முடியாது, வீட்டினுடைய முன்பகுதிக்கு வர முடியாது, நல்ல காரியங்களுக்கு போக முடியாது, திருமண காரியங்களுக்கோ கோவிலுக்கோ இதர இடங்களுக்கோ போக முடியாது, வீதியில் நடமாட முடியாது என்று கட்டுப்பாடுகள் உண்டு. தந்தை பெரியாரினுடைய அந்த தங்கை மகள் சிறு வயதிலே குழந்தையாக 8 வயதுக்கு இருக்கும் பொழுது கணவன் திருமணமான 60வது நாளில் இறந்து போகிறார். அந்த குழந்தையினுடைய அந்த துயரத்தை பார்த்து, அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் விதவையாக மாறிவிட்டால் என்னென்ன கொடுமைகள் செய்வார்கள் என்பது நமக்கு இப்ப தெரியாது. இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. அந்த குழந்தை அவங்க அப்பா வெளியே போறப்போ, அவங்க அம்மா கோயிலுக்கு போறப்போ முன்னாடி வந்துட முடியாது, வீட்டில் நடுமுட்டத்துக்கு வந்துட முடியாது, முன்வாசலுக்கு வந்துட முடியாது, தெருவுக்கு வந்துட முடியாது, கோயிலுக்கு வந்துட முடியாது, நல்ல கெட்ட காரியங்களுக்கு போயிட முடியாது. யாரு 8-10 வயசு குழந்தை, அது கல்யாணமும் நடக்காது, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து முயற்சி செய்கின்றார் தந்தை பெரியார். இந்த கொடுமைகளை எல்லாம் கண்ட பெரியார் இந்த கொடுமைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயங்களை ஒழித்து கட்டினால் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த பெண் பிள்ளைங்க படிச்சதுனால் தான் சொந்த காலில் யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய எதிர்காலத்தை வளப்படுத்திக்க முடியும். அப்படினால் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று அதற்காகத்தான் தந்தை பெரியார் இந்த பெண்களுக்கான உரிமைக்காக போராட ஆரம்பிக்கின்றார். சும்மா எல்லாம் பெண் விடுதலைக்காக
மேடையில பேசிட்டு போனதல்ல, சொந்த குடும்பத்திற்குள்ளாகவே அதற்கான சண்டை போட்டவர் தந்தை பெரியார். அந்த அனுபவத்தில் இருந்துதான் பெண் விடுதலையை அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த அனுபவத்தில் இருந்துதான் பெண் பிள்ளைகளை அந்த காலத்தில் என்னவாக நடத்துகிறார்கள் என்று கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார். குழந்தை திருமணம் எப்ப நின்னுச்சு, எந்த காலத்தில் நின்னுச்சு? அதுக்குன்னு ஒரு சட்டம் வந்து 1940கள்ல இதுக்கான விவாதம் எல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு பார்ப்பனர்கள் குழந்தை திருமண சட்டத்தை, குழந்தை திருமண தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சண்டை போட்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதான் இந்து சாஸ்திரம் என்று பேசினார்கள். இன்றைக்கு பெரியாரை பலர் வெறுக்கலாம், ஆனால் பெண் பிள்ளைகள் குழந்தை பருவத்திலேயே திருமணம் செய்து வைத்து அந்த குழந்தைகளின் எதிர்காலம் நாசமாக கூடிய அந்த கேடுகட்ட பழக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக போராடி இதற்கான ஒரு சட்டங்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தவர். அப்படியெல்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் வேறு இடத்தில் வந்திருக்கிறார்கள், வேறு உயரத்துக்கு செல்லுகிறார்கள். ஏன் சீமானுடைய அம்மா படிக்கல, அப்பதான் ஏன் படிக்கல சீமான் சொல்லுவாரா? இந்த நிலையில எப்ப மாறுச்சு? சீமானுடைய மனைவி படித்திருக்கின்றார். சீமானுக்கு அடுத்து வருகின்ற சந்ததிகள் அவருடைய குடும்பத்தில் படிக்கும். இந்த சிந்தனை முறையை யார் கொண்டு வந்தாங்க? தந்தை பெரியார். மக்களிடத்தில் வெறும் சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும் மக்கள் மாறிவிட மாட்டார்கள். சட்டம் போட்டா மக்கள் மாறிடுவானா? நிறைய விஷயங்கள் மாறி போயிடும். சாதாரண ஹெல்மெட்டை போடுன்னு சொன்னாலே அதுக்கு 4 ஃபைனை போட்டாதான் நம்ம ஹெல்மெட்டே போடுறான். அதனால சட்டத்தை கொண்டு வந்தாலெல்லாம் மக்கள் மனம் மாறி விடாது. மக்கள் மனம் மாறுவதற்கு நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்துல பேச வேண்டும், போராடி அவர்களை புரிய வைக்க வேண்டும். அதை செய்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அதை செய்த காரணத்தினால் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் வெளியில் வருகிறார்கள், கல்வி கற்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், சுயமரியாதையோடு சமமாக, ஆணுக்கு சமமாக நிற்கிறார்கள். மனிதர்கள் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையை சீமான் செய்கின்றார். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று ஒரே கொந்தளிக்கிறாங்க. நேற்றை கூட பேசுறப்ப கன்னடம் காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி கர்நாடகா பேசிட முடியுமா, கேரளாவில் இப்படி பேசிட முடியுமா எல்லாம் கேட்கிறாங்க. அப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் சொல்றேன், பெரியார் காட்டு மிராண்டி மொழி என்று தாய் தமிழை சொன்னதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு தெரியாம ஒரு விஷயத்தை திரிச்சு பேசக்கூடிய வேலையை சீமான் செய்துட்டு இருக்கிறார். அதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. இங்க எல்லாரும் தந்தை பெரியாருடைய என்ன சொன்னாரும் முழுசா படிக்கிறது இல்ல. அவரு பேசுவதை கேட்க ஆரம்பித்தார். அவர் பேசுறதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க. அவர் ஒட்டுமொத்த பேச்சை கேட்டோம்னா 2 வருஷம் ஓடுன்றாங்க. என்னது ஆடியோ டேப். அந்த அளவுக்கு அவர் பேசி இருக்கிறார். ஆனால் 2 வார்த்தைகளை வைத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தந்தை பெரியார் மொழியை இழிவு செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன் என்றால், நாளைக்கு வருவாங்க ஓட்டு கேட்டு, அன்னைக்கு சட்டையை பிடிச்சி நாளைக்கு கேள்வி நீங்க கேட்கணும். என்னைக்குமே விமர்சனம் இருந்தால் பதில் சொல்லலாம். ஆனா அவதூறு பண்ணோம்னால், அது பிஜேபி காரண்ட கைகூலியாக வேலை செய்து ஒருத்தன் அவதூறு பண்ணானால் அவனை அங்கே நிக்க வச்சு கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பணும். ஏன் பெரியார் சொன்னார் காட்டு மிராண்டி மொழி என்று? நாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் தோன்றிய மொழி, ஆதி மொழி, பழமையான மொழி, பெருமை வாய்ந்த மொழி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் அறிவியல் கருத்துக்களை ஏன் சேர்க்கவில்லை என்று கேட்டார். அதுக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. அதுக்கு பதில சொல்லு. அப்ப இதுக்கு என்னன்னு கேட்டா ஸ்பீக்கர்ன்ற, இதுக்கு என்னன்னு கேட்டா மைக்குன்னு கேக்குற, இதுக்கு என்னடா டெம்போங்கிற, இதுக்கு என்னடா லைட்டுங்கிற, அதுக்கு என்னடா கரண்ட்ங்கிற. ஏன் தமிழ்ல பேர் இல்லையா? அதுதான் பெரியார் சொன்னாரு, இதையெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருந்தாதானடா உன் மொழியில பேர் வச்சிருப்ப. இவன் கண்டுபிடிச்சு அவன் மொழியில பேர் வச்சிருக்கிறான். அந்த கண்டுபிடிக்கிற வேலையை நீ செய்தா என்றால் உனது மொழி நாகரிகமான மொழியாக, அறிவியல் மொழியாக வரும் என்று அந்த பெரியார் சொல்றார். இதுல என்னங்க தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குது? பெரியார் காலத்துல கம்ப்யூட்டர் வந்திருக்குது. கம்ப்யூட்டர் அந்த காலத்துல ஒரு மெஷினை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. அந்த காலத்துல கம்ப்யூட்டர் 2 மாடி உயரத்துக்கு இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பார்க்கணும்னு கேட்கிறார் பெரியார். கூட்டிட்டு போறாங்க பெரியார. இது தந்தை பெரியாருடைய வரலாறு. இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மாபெரும் மனிதனுடைய வரலாறை, இந்த மண்ணின் மைந்தனுடைய வரலாறை உங்களுக்கு நான் சொல்லுவதில் நான் பெருமைப்படுகின்றேன். அப்படி பெரியார கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, ஏன்னா அவருக்கு அறிவியல் ரொம்ப பிடிக்கும், மகிழ்ச்சி அடைந்து இதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறார். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க. என்னது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாங்க.
தமிழ்ல பேர் வைக்கலையா? தமிழ்ல என்ன பேருன்னு கேக்குறாரு. இல்லையா தமிழ்ல பேர் இல்லையா, அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, கம்ப்யூட்டர் சொல்றாங்கன்னு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பெரியார் சொல்றாரு, நீ கண்டுபிடிச்சிருந்தா தானே அதுக்கு உன் மொழியில பேர் வச்சிருப்ப, அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான், அதனால அவன் மொழியில பேர் வச்சிருக்கான். உன் மொழியில அறிவியலை சேர்த்தால் தான் உன் மொழி உயரும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் சொன்னார், உன் மொழியை நீ அறிவியல் படுத்து, உன் மொழியை நவீனப்படுத்து என்று சொன்னவர் தந்தை பெரியார். இது என்ன தப்பு இருக்குது? அந்த காலத்து மக்களுக்கு, எந்த காலத்துல, இன்னைக்கு இருந்து 80 வருஷம், இன்னையில இருந்து 80 வருஷம், அன்னைக்கு நம்மள பெரும்பான்மையான மக்கள், நம்ம அப்பாக்களோ தாத்தாக்களோ பெரும்பான்மை மக்கள், படிக்காத மக்கள், அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மொழியில தந்தை பெரியார் பேசினார். அந்த காலத்துல என்ன சொல்றாங்க, பழைய காலத்துல அப்படிங்கிற காட்டு மிராண்டி காலத்துல சொல்றத அவர் சொல்ற, அந்த காலத்துல வந்த மொழிதாயா, ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்குது. ஏன் அறிவியல் வார்த்தைகள் எல்லாம் உள்ள வரல? ஏன் அறிவியல் வளர்ச்சி வரல? ஓ மொழியை எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் சாமிக்கு பஜனை பாடுறதா இருக்குது, அறிவியல் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? பெரியாருடைய பேசுற முறையில கேட்கிறார். அந்த பெரியார் தான் அப்படி தமிழ் மொழி அறிவியல் மொழியாக வேண்டும் என்று சொன்ன பெரியார் தான் மொழியில சீர்திருத்தம் கொண்டு வருகிறார். மொழியில வார்த்தைகளை எளிமையாக்குகிறார். நீ கம்ப்யூட்டர் தட்டுனா வருது தமிழ் வார்த்தை, எப்படி வருது? பழைய காலத்துல இருந்த எழுத்து வடிவத்தை நீங்கள் கம்ப்யூட்டர்ல நீங்க கொண்டு வர முடியாது. ஆனால் பெரியாருடைய காலத்தினால், பெரியாருடைய முயற்சியினால் திராவிட இயக்கம் கொண்டு வந்த அந்த மொழி வடிவ மாற்றம் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர்ல பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப இத்தனைக்கும் காரணமான பெரியாரை ஒருத்த இழிவுபடுத்திட்டு இந்த ஊர்ல பெரியார் பிறந்த மண்ணுல நான் ஓட்டு கேட்டு வர போறேன், பெரியார் சிலையை நான் உடைப்பேன்னு ஒருத்த பேசுறான். நான் நாம் தமிழர்காரன் சொல்லிக்கிறேன், தம்பிலா நீங்க ரொம்ப ஆர்வ கோளாறுடா டேய், நீங்க மேடையில மட்டும் பேசிட்டு பெரியார் சிலையை கை வைப்பேன்னு சொல்லிட்டு ரோட்ல இறங்கி வந்துடாதீங்க சொல்லிட்டான். ஏன்னா பிஜேபி காரனே பயப்படுறான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்றதுக்கு. நீங்க எல்லாம் வாய்ஸ் விடல் பாருங்க, பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லி மேடையில நீங்க பேச வேண்டாம். ஆனா வீதியில நீ இறங்கினால் உங்களை எங்க எதிர்கொள்ளணுமோ அங்க எதிர்கொள்ளுவோம். உனக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில் நாங்க சொல்லுவோம். வீட்டு வாசலுக்கு வந்தா வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்காந்து பிரியாணி திங்கிற கோழை பயல வந்து நிக்கிறோம்ல, வந்து பேசு. பயம் என்ன பயம் உனக்கு? தொடர்நடிங்க போய் சீமானுக்கு மேடையில ஏறினா வீர வருது. வீட்டு வாசலுக்கு வர்றோம்ல, நேருக்கு நேரம் மேடையில நாம பேசுவோம் என்று சொன்னால் வருவதற்கு தயாரா இல்ல. இதோ ஈரோட்ல வந்து நிக்கிற சீமான், வா நீ சொல்ற மொழியிலே சொல்ற, நீ பேசுவே இல்ல. மான தமிழ் பிள்ளையாக இருந்தால் அது பைக்கில் அல்ல தம்பி, வெளியே வாணி. ரோட்ல நிக்கிறோம், மான தமிழ் பிள்ளையாக நாங்கள் வந்து நிற்கின்றோம். திருமுருகன் காந்தி சொல்கின்றேன், சீமான் முடிந்தால் வெளியே வா. இதே ஈரோட்டில தந்தை பெரியார் பிறந்த மண்ணில ஒரே மேடையில விவாதித்து பார்ப்போம் பா. உனக்கு யோகியதை இருந்தா நேரமா வா, உனக்கு துணிச்சல் இருந்தால் நேராக வா, உன்னுடைய வார்த்தையில அறம் இருந்தால் நேருக்கு நேராக மேடையில எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இருந்தால் வா சீமான், நாங்கள் நிற்கிறோம், காத்து நிற்கிறோம். 3ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருப்பேன் நானு. முடிஞ்சாவா? எங்க போயிட போற? நீ எங்க போயிட போற? நீ மேடையில பண்ணக்கூடிய அந்த நாடகத்தையும் பத்திரிகையாளர்கிட்ட நீ காமிக்கக்கூடிய வீரத்தை எல்லாம் எங்க கிட்ட காமிக்க முடியாது. நான் உங்கள மாதிரியான ஆட்கள் கிடையாது தம்பிகளா. வழக்குக்கு பயந்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறானுங்களே அவங்க கட்சிக்கார, அந்த மாதிரி நாங்க கிடையாது. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சிறைக்கு சென்றவர்கள் நாங்கள், சிறைக்கு சென்றவர்கள் நாங்கள். இன்னைக்கும் 47 வழக்கு என் மேல இருக்குது. அதிமுக போட்ட வழக்கு, திமுக காலத்துல போட்ட வழக்கு 6 வழக்கு இருக்குது, இந்த ஆட்சியில போட்ட வழக்கு இருக்கிறது. அதுக்கால பயந்து ஓடுறவனு கிடையாது நாங்க. நாங்க சொல்ற முடிஞ்சாவா? இதே ஈரோடு இடைத்தேர்தலில் நேருக்கு நேராக பேசுவோம்பா. தயாரா? பயம் இருக்குல்ல? அப்புறம் என்ன மேடை விட்டு நான் ஏதோ பெரியார் சிலையை உடைப்பேன் கிடப்பேன் பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல உன் வீட்டு வாசலுக்கு வந்த போய் வீட்டு வாசலை விட்டு வெளியே வரல. அன்றைக்கு நாங்க நினைச்சதுனால நீ பழைச்ச. நாங்கள் கட்டுப்பாடாக இருந்த ஒரே காரணத்தினால்தான் எங்கள் இயக்க தோழர்கள், பெரியாரிய தோழர்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்தினால்தான் அன்றைக்கு முற்றுகையோடு கைதாகி நாங்கள் வெளியே போனோம். அதனால இந்த பெரியாரிய தொண்டர்கள் வீரம் காட்டு டயலாக் காட்டுறதா வேணாம் தம்பி. எச்சி ராஜாவே வாயை மூட்டு சும்மா உட்காந்துருக்கான்.
அண்ணாமலை வாயை திறக்கிறதே இல்ல பெரியார பத்தி. அவங்களே வாயை மூட்டிருக்கானு உனக்கு என்ன? அவங்க வாங்கி திங்கிற உனக்கு என்ன? என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த அடிமை வேலை பாக்குறவனு தான் அதிக வீரா இருக்க மாதிரி காட்டுவானுங்க. அதான் சீமான் காமிக்கிறாப்ல. அதாவது அதிகமா அவர் வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசினா பிஜேபி காரன் நிறைய காசு தருவானாமா. நான் ஒண்ணு சொல்றேங்க, 10 காசு கிடைக்குதுன்னா சீமான்ட்ட போய் 10 காசு கொடுத்து, சீமான் நீ உங்களையே திட்டிக்கோங்க, உங்களுக்கு 10 காசு தர்றேன்னு சொன்னா தன்னைத்தானே கேவலமாக திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் சீமான். அவருக்கு தேவை காசு, அவருக்கு தேவை பொழப்பு. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நபரை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததில்லை. அவர் யாரெல்லாம் வந்து கொச்சப்படுத்தாம இருந்திருக்கிறாரு? எல்லாத்தையும் பேசு. தந்தை பெரியாரை பத்தி மட்டுமா? மேதகு பிரபாகரன் அவர்களை அவருடைய மிக பெரும் தளபதியாக உலகத்தினுடைய மொசாது உளவுத்துறை அஞ்சுகின்ற வகையில், சிஐஏ அச்சம் கொள்கின்ற வகையில சிஐஏ உளவாளிகளை வேட்டையாடிய கொட்டமானை கொச்சையாக பேசியவர் சீமான். அது மட்டுமா? திமுகவை எப்படி இழிவா பேசினார் நீங்களே கேட்டிருக்கீங்க. இதே ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாரு? அவரு நான் அதிமுக நான் சொல்றேன், நான் நீங்க பாட்டு கேட்ட திமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுறாதீங்க, இந்த கேடுகட்ட பயலுக்கு போய் ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரை பத்தி என்ன சொன்னா அந்த ஆளு? 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறாள். எங்க? இங்க மெரினாவில. என்னது? அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி இருக்குதாமா. அங்க நடுவுல ஜெயலலிதா படுத்திருக்காங்களாமா. இப்படி யாராவது பேசுவானா? அதிமுக காரங்களுக்கு வேணா வெக்கமான சூடு சொரணை இல்லாம இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இருக்கிறது, நாகரிகம் எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக பார்த்து கேட்கிறேன், எப்படியா விட்டு வைக்கிறீங்க நீங்க இவனுங்களை எல்லாம்? அந்த அம்மா உயிரோடு இருந்தப்ப அந்த அம்மா புகழ்ந்து பேசுறது, வேலூர்ல இருந்து நன்றி தெரிவித்து ஜெயலலிதா அம்மையாருக்காக நடைபயணம் மேற்கொள்ள அங்க அறிவிக்கிறது, சைதாப்பேட்டை பொதுக்கூட்டம் போட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு நன்றி கூட்டம் போடுறது. அந்த அம்மா செத்த உடனே 2 ஆம்பளைங்க பொம்பளை படுத்திருக்காங்க. வெக்கம் கட்டு பேசக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நபர் சீமான். என்னதான் சொல்ல இந்த ஆளெல்லாம்? இதை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் பின்னாடி போகுது. அவங்கள பார்த்தா கவலையா இருக்கிறது. அவர்களை பார்த்துதான் நான் கவலை கொள்கின்றேன். அந்த இளைஞர்களை எப்படி மீட்பது என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் சொல்ல வேண்டும், பொதுமக்கள் தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். நாக்கு தடித்து போய் பேசிக் கொண்டிருக்கின்றான். கட்சியில் இருக்கப்பவனெல்லாம் நாக்கு தடித்து பேசிக் கொண்டிருக்கின்றான். ஆக அன்பானவர்களே, நாங்கள் இந்த தொகுதியிலே இந்த சீமான் என்கின்ற கேடுகட்ட சீரழிவு அரசியலை முன்வைக்கக்கூடிய நபரை அம்பலப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். நேருக்கு நேராக சவால் விடுவதற்காக வந்திருக்கிறோம். சீமானுக்கு சவால் விடுக்கின்றோம். முடிந்தால் எங்களை களத்தில் நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள். நாங்க பெரிய ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகணுன்ற விருப்பத்தில் வரவில்லை. ஆனால் தகுதியான ஒருவரை இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். வெண்ணிலா அவர்கள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியிலே அவர் கவுன்சிலராக இருக்கிறார். அவர் யார் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் ஜாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை எரிக்க வேண்டும் என்று போராட்டத்தை அறிவிக்கிறார் 1956 56 58. அந்த காலகட்டத்திலே சட்டத்தை எரித்தால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று அதற்கான சட்டத்தை நேரு இயற்றுகிறார். எதுக்கு? இவங்கெல்லாம் பயந்து பின்வாங்கிடுவாங்க சொல்லி. ஆனால் துணிந்து சட்டத்தை எரித்து சிறைக்கு சென்ற சோழபுரம் முருகேசன் என்கின்ற பெரியாரிய பெருந்தொண்டருடைய பேத்தி தான் வெண்ணிலா அவர்கள். அவர்தான் இங்கே தேர்தலில் நிற்கிறார். உங்களுக்கு சீமானுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தோன்றினால் அந்த சீரழிவு அரசியலை வளர்த்து விடாதீர்கள். அப்படி வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பினால் இங்கே வெண்ணிலா அவர்கள் இருக்கிறார், அவருக்கு வாக்களித்து ஒரு சுயமரியாதை உணர்வை வெளிப்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். எங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, சுயமரியாதை உணர்வு தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு சுயமரியாதை உணர்வு தான் எங்களுக்கு முக்கியம். அந்த அடிப்படையில இங்கே வேட்பாளராக வந்திருக்கக்கூடிய வெண்ணிலா அவர்களுக்கு என்று வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு தந்தை பெரியாரினுடைய போராட்ட வரலாறில் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த பெரியாரினுடைய வழியிலே வந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே வேட்பாளராக இருக்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றால் இங்கே தந்தை பெரியாருக்கு எதிரான அரசியலை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருந்தால் நீங்கள் இவரை ஆதரிக்கலாம். கால்குலேட்டர் சின்னத்தில் நிக்கிறாங்க. அவருக்கு உங்கள் ஆதரவை தெரிவிப்பது என்பது உங்களது கொள்கை முடிவு. ஆனால் எந்த காலத்திலும் இந்த மண்ணில் பிறந்த, இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தலைவணங்கி
தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை தலைவன் தந்தை பெரியாரை இழிவு செய்த சீமானுக்கு மட்டும், அவரது கட்சிக்கு மட்டும் உங்கள் வாக்கு ஒரு காலத்தில் விழக்கூடாது என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு பொறுப்பு என்னன்னா, ஊர்ல வாட்ச்மேன் வந்து திருடன் யாரும் அடையாளம் காட்டுறதுதான் வாட்ச்மேன் இருப்பான். நாங்க வாட்ச்மேன் வேலை பார்க்கிறோம். இந்த தேர்தலிலே சீமான் இந்த மண்ணினுடைய அரசியல் அழிப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரை அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். தமிழ்ன துரோகி யார் என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல, யாராவது ஒருத்தர். எங்களுக்கு திமுக மேல கடுமையான வருத்தம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. நீங்கள் திராவிட அரசியல் நாங்கள் வந்திருக்கிறோம், தந்தை பெரியாரின் வழியில் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஒருவன் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே பரப்புரை செய்து கொண்டிருக்கிறான். கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கைகட்டி வேடிக்கை பார்க்கிறீர்கள். கைது செய்ய வேண்டாமா? இந்த கேடுகட்டவனை கைது செய்ய வேண்டாமா? சிலையை உடைக்கிறேன் என்று பேசுகின்றான். இவர்களை எல்லாம் எப்படி அனுமதித்திருக்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு என்ன பிரச்சனைனால், பெரியார் என்கின்ற அந்த கருத்து, பெரியாரின் மீதான மரியாதை இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் அவன் கால் ஊன முடியாது. தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது. யாரு? பிஜேபி காரன். அப்ப பெரியார் என்கின்ற ஆளுமையை ஒருத்தன் சிதைச்சிட்டானால் பிஜேபி காரன் கொடி கட்டிடுவான். இத்தனைக்கும் பெரியார் எந்த கட்சிக்காரர் அல்ல, பெரியார் கொள்கைக்காரர். பெரியார் எந்த கட்சியிலும் நின்று எனக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் என்று வாக்கு கேட்டவர் அல்ல. தந்தை பெரியார் கொள்கைக்காரர். மக்களுக்காக பேசியவர், மக்களுக்காக போராடியவர். அவரை ஏன் பேசுறான்? 52 வருஷம் கழிச்சு செத்து போய், அவரை செத்து போய் 52 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து இங்க பேசுற காரணம் என்னன்னா, பிஜேபி பொறுக்கி திங்கிறத வேற காரணமும் கிடையாது. அதனால சொல்றேன், அந்த சீமானனுடைய அரசியல் என்பது இன்றைக்கு அவருக்கு பிஜேபி லாபம் கிடைக்கின்ற காரணத்தினால் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார், பெரியாரை கொச்சைப்படுத்த இழிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒருவரை, சீரழிவான நபரை நீங்கள் அடையாளம் காணுங்கள், அடையாளம் காணுங்கள். இதோட நீங்க கேட்டுட்டு போயிடாதீங்க. உங்க நண்பர்கள் இடத்துல சொல்லுங்க, உங்க உறவினர் இடத்துல பேசுங்கள், உங்கள் தெருக்காரர் இடத்துல இவர்களை பற்றி சொல்லி நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். இவர்கள் தமிழர்களை விலைபேச தயாராக இருக்கிறார்கள், விலைபேச தயாராக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக மட்டும் தேர்தல் நிக்குது, எதிர்கட்சி அதிமுக தேர்தல் இல்ல, பிஜேபிக்கு வேட்பாளர் இங்க கிடையாது. அப்ப பிஜேபியோட ஓட்டும் அதிமுக ஓட்டும் தனக்கு கிடைச்சதுன்னா, பெரியாரை திட்டி நான் பெரியார் பிறந்த ஊர்ல ஓட்டு அதிகமா வாங்கிட்டேன்னு காட்டுவதற்காக சீமான் வந்திருக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. பிஜேபி பொறுக்கி திங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாப்ல. அப்ப பிஜேபி காரன் ஓட்டு திமுக எப்படி அதிமுக போட மாட்டாங்க, அந்த ஓட்டையும் தனக்கு வாங்கிக்கணும். மற்ற கட்சிகள், திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஓட்டெல்லாம் பொறுக்கி தனக்கு ஓட்டு விகிதம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வந்திருக்கிற சீமான். அதையும் எதை சொல்லி? தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி ஓட்டு வாங்க வந்திருக்க. நான் கேட்கிறேன், ஈரோட்டுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது? இந்த ஈரோட்டு அடிப்படை பிரச்சனை என்ன? ஜிஎஸ்டி தான் அடிப்படை பிரச்சனை. ஜிஎஸ்டியை மோடி சர்க்கார் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இங்க தொழில் நசிஞ்சு போச்சு, மூலதனம் இல்லாமல் போயிருச்சு. சீமானுக்கு சின்னம் மைக்கு தான், அதுக்கு கரண்ட் பிஜேபி காரன் தான் கொடுத்துட்டு இருக்கான். நீங்க பிஜேபியை பிடிக்க விட்டீங்கன்னா சீமான் மைக்ல சத்தம் வராது. இத சொல்றதுதான் நாங்க வந்திருக்கிறோம். சீமான் ஏன் இவ்வளவு துள்றாரு அப்படின்னா, அவர் மைக்குக்கு கரண்ட் கொடுக்கக்கூடிய பிஜேபி இருக்குதே, அந்த ஆதரவை துள்ளிட்டு இருக்கிறார். சீமான் பிஜேபியே துள்ள முடியாது, நீங்க எல்லாம் யாரு? ஏதோ 8% ஓட்டு வாங்கிட்டாரு, 10% ஓட்டு வாங்கிட்டாருன்னு கதை விடுறாங்க. 8% 10% ஓட்டு வாங்கின பல கட்சி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் தமிழ்நாட்டு மக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். தந்தை பெரியாரை எதிர்க்கக்கூடியவரே கூட இழிவு செய்ததில்லை, கீழ்த்தரமாக பெரியாரை பேசியதில்லை. பெரியாரை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட பெரியாரை அநாகரிகமாக பேசியதில்லை. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிஜேபி காரனை பேசுறதுக்கு அச்சப்படுகின்ற ஒரு விஷயத்தை அசட்டு துணிச்சலில் சீமான் பேசுகிறார். காரணம், டெல்லியில் இருந்து தனக்கு பாதுகாப்பு வரும் என்று நம்புகிறார். சீமான் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. உங்கள் அரசியல் முடிவுக்கு வருவதற்கான காலம், நீங்கள் என்றைக்கு பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியலை செய்ய ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு சிங்களவனுக்கு நீங்கள் கொடிபிடிக்க ஆரம்பித்தீர்களோ,
என்றைக்கு இங்க தமிழ்நாட்டிலே பொய்யை சொல்லி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நம்பினீர்களோ அன்றைக்கே உங்களது அரசியல் வீழ்ச்சியை கண்டுவிட்டது. அந்த பெரியார் சாதாரண ஆளுமை இல்லை. நம்ம பெரியார் ஒரு கட்சி தலைவர் அல்ல, முதலமைச்சராக இருந்தவர் அல்ல, முதலமைச்சரை உருவாக்கியவர் தந்தை பெரியார். நான் என்ன சொல்றேன்னால், இன்னையிலிருந்து ஒரு 80 வருஷம் 60-80 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் ஜாதி ஒழிப்புக்காக ஒரு மாநாடு அறிவிக்கிறார். ஜாதியை ஒழிக்கக்கூடியவர்களே, ஜாதி ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களே மாநாட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் அன்னைக்கு கலந்து கொண்டவர்கள் 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேர் இன்றையிலிருந்து 60-70 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரினுடைய ஜாதி ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுக்கிறார்னா மக்கள் ஆதரவு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கார் இருக்கு, பைக் இருக்கு, ரயில் இருக்குது, வேன் இருக்குது, நல்லா ரோடு போட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போயிட முடியும், ரயில் ஏறினா போயிட முடியும், கார் எடுத்து போயிட முடியும், வேன் எடுத்து போயிட முடியும். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க ரோடு இருந்தது? என்ன வண்டி வாகனம் இருந்தது? என்ன தனியார் வாகனங்கள் நமக்கு இருந்தன? என்ன பேருந்து இருந்தது? அரசு பேருந்து அன்றைக்கு கிடையாது. ஆனால் அன்னைக்கு கட்ட வண்டியை எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டு 2 லட்சம் பேர் தந்தை பெரியார் சொன்னார் என்பதற்காக வந்து நின்றானே, அவன் யார்? அவன் எதற்காக வந்தான்? தந்தை பெரியாரின் சொல்லுக்காக அன்னைக்கு வந்து நின்றான். காரணம், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் குரல் கொடுத்தோட வந்து நின்றான். அப்பேற்பட்ட ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர் தந்தை பெரியார். மக்களிடத்துல மரியாதை இருந்தாதாங்க அது நடக்கும். பெரியார் தன்னுடைய சமூக உழைப்பு இருக்குது, மக்களுக்கு பண்ணக்கூடிய தொண்டை வைத்துக் கொண்டு தனக்கு பதவி வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. தந்தை பெரியார் இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று போராடியவர், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று போராடியவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை எதிரிகள் கூட கொச்சையாக பேசியதில்லை. சீமான் பேசுகிறார். அந்த சீமானை அப்புறப்படுத்த வேண்டிய, அரசியலில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை நமக்கு வருகிறது. இன்றைக்கு பிஜேபிக்காரன் காசு கொடுக்கிறார் என்பதற்காக சீமான் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார். பெரியார் இந்த மண்ணுக்காக உழைத்தவர். சீமான் ஆதரிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? எச் ராஜா என்கின்ற ஒரு கீழ்த்தரமான நபரை பேரறிஞர் என்று பேசுகிறார் சீமான். எச் ராஜா உனக்கு பேரறிஞராயா? அப்புறம் அந்த பாண்டே உனக்கு ஒரு பெரிய அறிஞரா? உனக்கு அறிவாளியா? உனக்கு எவ்வளவுதான் இறங்கி பிச்சை எடுப்பேன்னு எனக்கு தெரியலையே. உனக்கு எச் ராஜா பேரறிஞரா வந்ததுக்கு அப்புறம் தான் உன் அறிவு என்ன லெவல்னு எங்களுக்கு தெரியுது. உன்னுடைய அறிவு என்ன என்பது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. எதையும் படித்தறிவதற்கான தெளிவுள்ள நபராக சீமான் இல்லை என்று அம்பலமானதுக்கு பின்னாடி அந்த கட்சி ஏன் ஆதரிக்கணும்? ஆகவே பாரதிய ஜனதா கட்சி சீமான் முகமூடியில் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது என்பது சீமானை வீழ்த்துவதற்கு சமம். சீமானை வீழ்த்தினால் பாரதிய ஜனதா கட்சி வீழ்ந்து போகும். அண்ணாமலையின் அரசியல் அடிபட்டு போகும். இங்க இந்த மண்ணினுடைய பிரச்சனை ஜிஎஸ்டி பிரச்சனை, பருத்தி பிரச்சனை, பருத்தி நூல் பிரச்சனை. பருத்தி விலை ஏறுது, நூல் விலை மாறுது. காரணம் என்ன? பருத்தியையும் நூலையும் கட்டுப்படுத்துகிற சந்தை எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இந்தியாவில் அதிகமாக பருத்தி விளையக்கூடிய மாநிலம் குஜராத், அதற்கு அடுத்த மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த 2 மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பது பாஜக. பாஜக காரன் தான் நூல் விலையும் பருத்தி விலையும் கட்டுப்படுத்துறான். ஏன்? இந்த நூலையும் பருத்தியையும் பங்களாதேஷுக்கு அனுப்புறான். யாரு? பிஜேபி காரன். அவன் தேசபக்தி பேசுறான். அவன் நம்ம தேசபக்தி விலை பேசுறான். இந்த பருத்தி இங்க ஈரோட்டுக்கு வர வேண்டும், திருப்பூருக்கு வர வேண்டும், வந்தால் தொழில் வளமடையும். ஆனால் இந்த பருத்தியை அவன் எங்க அனுப்புறான்? பாரத் மாதா கி ஜெய்னு சொல்றானே, அந்த பாரதத்திற்கு அனுப்பவில்லை, பங்களாதேஷுக்கு அனுப்பிட்டு இருக்கிறான் பிஜேபி காரன். அப்ப இங்க பருத்தி பிரச்சனை வந்த காரணத்தினால் இங்க தொழில் முடங்கி போகிறது. இங்க தோல் தொழில் பிரசித்தி பெற்றது. ஆனா என்ன பண்ணாப்ல? தோல் பதனிடுவதற்கான அந்த வசதிகளை முடக்குவது, அதற்கான வரியை ஏற்றுவது, ஏற்றுமதி இறக்குமதியில தடை விதித்து அந்த தொழிலை நசிவடைய செய்தவர் யார்? நரேந்திர மோடி. காரணம் என்ன? தோல் தொழிலை இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள். இந்தியாவிலேயே சிறந்த நிலையில், முன்னணி நிலையில், உலகத்தரம் வாய்ந்த தோல் பொருட்களை செய்பவர்கள் யார்? தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள். அவர்கள் எங்கள் தமிழ் சொந்தம்.
எங்க மக்கள்யா, எங்க ஆளுக. ஆனா ஒரு வடநாட்டா அவன் சட்டம் போட்டு நம்ம ஊர் தொழில நாசம் பண்றான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல சீமானுக்கு. சீமான் யாரை பார்த்து கேட்க வேண்டும்? நான் இந்த கிழக்கு தொகுதியில, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றால் ஜிஎஸ்டி குறித்தும் தோல் தொழில் குறித்தும் அதில் ஏற்படும் நெருக்கடிகள் குறித்தும் சட்டமன்றத்தின் வாயிலாக கேள்வி எழுப்பி அதை ஒன்றிய அரசின் கொள்கையை நெருக்கடி உள்ளாக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களது வேட்பாளரை பேச வைப்போம். சீமான் பேசல. அப்படிலாம் பேசினா பிஜேபி இருந்து வரக்கூடிய பேட்டா சீமானுக்கு கட்டாயி போயிடும். அதனால இந்த பிரச்சனையெல்லாம் முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக, இந்த மண்ணினுடைய பிரச்சனை முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக, இந்த மண்ணின் பிரச்சனைக்கு காரணமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதிகள் அம்பலமாகிவிடக் கூடாது என்பதற்காக தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறார், மடைமாற்றுகிறார், பிஜேபிக்காக கூலி வேலை செய்கிறார். அப்படிப்பட்ட இடத்தில் தான் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் என்றால், இதற்கு மேலும் இவரை விட்டு வைக்க கூடாது, இவரது அரசியலை அம்பலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறோம். ஊருக்குள்ள நரி வர்றதே தப்பு, அந்த நரி ஊழையிட்டே வருது, அதுவும் ஈரோட்டுக்கே வருதுனால் அங்கே வாழை ஒட்ட நரிக்குத்தான் வெளியே அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கணும். அப்படிதான் வந்திருக்கிறோம். பெரியார பேசி வீதியில வந்துட்டு இருந்தா விட்டு வைக்க முடியுமா? விட்டு வைக்க முடியாது, விட்டு வைக்க முடியாது. எதனா பெரிய தமிழறிஞர் மாதிரி பெரியார் தமிழை குறை சொல்லிட்டாரு. நீங்க யாரையா நீங்க? சீமான் வாயை திறந்தா ஒரே செந்தமிழா கொட்டுது, காது கேட்க முடியல. அவர் செந்தமிழ் ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. கொடுந்தமிழ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான், அந்த சீமானினுடைய இந்த இழிவான வார்த்தைகளை நம்மால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சீமான் பெரியார் மொழியை பற்றி, தமிழ் மொழியை பற்றி காட்டு மராட்டி மொழி சொல்லிட்டாருன்னு பேசிருக்காங்க. காட்டு மராட்டி மொழின்னு ஏன் சொன்னாரு விளக்கம் சொல்லியாச்சு. ஒன்ன மாதிரி காட்டானுக்கா சொல்லி புரிய வைக்க முடியாது, வேற ஒண்ணும் கிடையாது. ஏதாவது படிக்கிற அறிவு இருந்தா தானே உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். உனக்கு தான் அந்த அறிவு இல்லையா? பிஜேபி காரனுக்கு என்ன மண்டையில் இருக்கிறதோ அதான் உனக்கு இருக்கிறது. பிஜேபி காரனுக்கு மண்டையில மாட்டு சாணம் இருக்கிறது, அதுதான் உமது மண்டையிலும் இருக்கிறது, வேற என்ன இருக்கிறது? அதனாலதான் நாங்க சொன்ன சீமானுக்கு கோமியம் அனுப்பக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம். பிஜேபி காரன் கைகோர்த்ததுக்கு பின்னாடி சீமானுக்கு என்ன பரிசீலிக்க முடியும்? கோமியத்தை தான் கொடுக்க முடியும். அந்த கோமியத்தை குடித்து விட்டு சீமான் இந்த அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறான் நினைக்கின்றேன். ரஜினி வீட்டில அவர் குடித்தது கோமியமாகத்தான் இருக்க வேண்டும். ஆக தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்னா தமிழின துரோகியை அம்பலப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த மேடையில மட்டும் பேசிவிட்டு நாங்கள் போக வரவில்லை, வீடு வீடாக வர இருக்கிறோம். எங்களுக்கு இந்த இவருடைய அரசியலை அம்பலப்படுத்தி ஆகணும். இந்த அரசியலை அம்பலப்படுத்தினாதான் தமிழினத்துல நேர்மையான அரசியல் கோரிக்கைகள் முன்னுக்கு வரும். நமக்கு என்ன கோரிக்கை கூட சொல்ல முடியலைங்க. இடைத்தேர்தல்ல இந்த தொகுதியினுடைய பிரச்சனை என்னவோ அது விவாதத்துக்கு வரல, மடமாத்திராமல் பிஜேபி காரனுக்கு சாதகமாக அதை சொல்வதற்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் யாருக்கும் வாக்களிக்கல விருப்பம் இல்ல, நாங்க சீமானுக்கு போடலாம் நினைக்கிற சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் அதிமுகவில் இருக்கிறோம், ஆகவே நாங்கள் சீமானுக்கு வேண்டுமானால் வாக்களிக்கிறோம் என்று முடிவெடுக்கக்கூடிய நிலையில் சில பேர் இருப்பார்கள், அவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள், இந்த சீமானின் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள் அனைத்து தலைவர்களையும் கொச்சைப்படுத்தி தான் பேசியிருக்கிறார்கள். ஆகவே அவர் போடுகின்ற கணக்கை பொய் கணக்காக மாற்றுவதற்கு இங்கே கால்குலேட்டர் சின்னத்தில் வேட்பாளராக வெண்ணிலா வந்திருக்கிறார். சரியான கணக்கு போட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். ஆக அந்த வகையில சீமான் எதிர்பார்க்கக்கூடிய திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு வரும் என்று நினைக்கிறார் அல்லவா, அந்த வாக்குகள் வெண்ணிலாவுக்கு வர வேண்டும். தமிழ் தேசியத்தை நம்புகின்றவர்கள் வெண்ணிலாவிற்கு வாக்களிக்க வேண்டும். உண்மையான மாற்று அரசியல் வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் வாக்களிக்க வேண்டும். அப்பதானங்க வேற குரல் வரும், வேறு அரசியல் எழுந்திருக்கும். போலிகளை அப்புறப்படுத்தினால் தானே, சகதிகளை அப்புறப்படுத்தினால் தானே, குப்பைகளை தூர நீக்கினால் தானே நன்னீர் நமது தோட்டத்திற்குள்ளே பாயும். அப்படியாகத்தான் நாங்கள் இங்கே இந்த அரசியலை முன்வைக்கின்றோம். இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அது தூய்மையான தமிழ் மக்கள் உரிமைக்காக பேசுகின்ற அரசியல். அது ஒரு காலத்தும் சீமானின் அரசியல் அல்ல. சீமான் பேசுவது தமிழ் தேசியமும் அல்ல. சீமான் பேசுவது
சங்கிகளினுடைய அந்த மதவெறி அரசியல், அதை மறந்து விடாதீர்கள். பெரியார் சிலையை எவன் உடைக்கிறான் என்று சொல்லுகிறானோ அவன் பாரதிய ஜனதா கட்சியின் கைக்கூலி என்பதை நீங்கள் மனதிலே குறித்து வைத்து இந்த அரசியலில் இருந்து அவரையும் அவரது கட்சியையும் அவரது வேட்பாளரையும் அப்புறப்படுத்த